காய்ஸ், வெல்கம் டு தர்மி பாலா கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தர்மிகா. நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை நாங்களாக யோசித்து ட்ராயிங் மாதிரி வரையணும். ஸோ அந்த கதை எப்படியா வேணாலும் இருக்கலாம், ஃபாரஸ்ட், ஹோமு, அந்த மாதிரி நாங்களும் இதில் நாங்களாக யோசித்து வரையணும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சாம். டக்குன்னு வரையணும். அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்திருக்கான். அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப நாளாக காட்டுக்கு போய் நிறைய விலங்குகளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ அந்த குட்டி பையன் ஒரு காட்டுக்கு போயிருக்கான். அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்குமா. அதை பார்த்து ரொம்ப பயப்பட்டிருக்கான் அந்த பையன். அவன் காட்டுக்கு எதுக்கு வந்தான் அப்படின்னா, நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம், நிறைய லைவாக பார்க்குறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் அவன் காட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் காட்டை சுற்றி நிறைய விலங்குகள் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டானான். இப்போ தான் அவங்க அம்மா அப்பா நம்ம வீட்டில் நம்ம பையனை எங்கே காணோம் அப்படின்னு தேடிட்டுருக்காங்களாம். அப்போ நினச்சாங்களாம், பக்கத்தில் காடு இருக்குது, காட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தால காட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நினச்சி காட்டுக்கு போனாங்களாம். அவங்க அம்மா அப்பாவும் 2 பேரும் அந்த பையனை கூப்பிட காட்டுக்கு போய் பார்த்தாங்களாம். அந்த பையனை காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு பெரிய வீட்டில் இருக்கான். அவனுக்கு ரொம்ப நாளாக காட்டுக்கு போகணுன்னு ஆசை. அதனால் அவனும் காட்டுக்கு போயிட்டான். அந்த காட்டுக்கு போன உடனேயே அவன் நிறைய மிருகங்களை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பித்தான். அதே நேரத்தில் இங்கே வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் ரொம்ப நாளாக காட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அதனால் அங்கே போயிருந்தாலும் போயிருப்பான். போய் பார்க்குறாங்க. அவன் அங்கே தான் அந்த மிருகங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்திருக்கான். அதோடு அவங்க அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு எப்பயுமே காட்டுக்கு போகணுன்னு ஆசை. அதோட அவன் காட்டுக்கு போகிறான். அதுக்கடுத்து நிறைய மிருகங்கள் இருக்கிறதுன்னு பயமாக இருக்கான். அதோட அவங்களோட அம்மா அப்பா தேடுறாங்க, எங்கே போனான்னு. அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, எப்பயுமே காட்டுக்கு தான் இருப்பான், அதனால் காட்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதோட காட்டுக்குள்ளே போய் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் சொன்ன கதை ஒன்று தான். அதை 2 பேரும் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வரைஞ்சிருக்கிற டயக்ராமை பாருங்கள். 2 பேரும் வேறு மாதிரி வரைஞ்சிருக்காங்களா. இது வீடு, இது காடு, இது வீடு, இது காடு. இவ இப்படி போகிற மாதிரி, இவங்க இந்த பையன் இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் போகிற மாதிரி போட்டிருக்கான். அதை ஒவ்வொரு குழந்தைங்களும் கேட்குற கதையை க்ரியேட்டிவிட்டியாக வேறு மாதிரி யோசிப்பாங்க. இதனால் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கதை சொல்லி பழக்குங்க. இல்லை அப்படின்னா புக்ஸ் நிறைய படிக்க வைங்க. இதனால் உங்கள் குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் அதிகமாகும். அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.